நிதி நெருக்கடிய சமாளிப்பதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த முறை உங்களுக்கு வந்துட்டு நீங்க எதிர்பார்க்குற பணம் உங்களுக்கு வரல. நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு குடுத்துருக்கீங்க. அவங்க பணத்த உங்களுக்கு குடுக்க மாட்றாங்க அப்டின்னா, அப்ப அதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க எதிர்பார்த்து நம்பி குடுத்துருக்கீங்க. ஆனா அவங்கள ஏமாத்திட்டாங்க. அவங்க திருப்பி குடுக்க மாட்றாங்க. இல்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கணும். இல்ல உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது அப்டின்னா, அப்ப அதுல பல ஒரு டென்ஷன் உருவாகும். அதனால ஒரு மன கஷ்டம் உருவாகும், நெருக்கடி உருவாகும் மனசுக்குள்ள, ஸ்ட்ரெஸ் உருவாகும், பதட்டம் உருவாகும். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பொறுமைய வந்து கையாளணும், நம்பிக்கைய வந்து கையாளணும். சரி இது நடந்துருச்சு, அடுத்த முறை என்ன பண்ணக்கூடாது, இந்த மாரி நான் வந்துட்டு தெரியாம, ஆள் தெரியாம நான் குடுக்கக்கூடாது. இப்ப நான் எப்படி இத சமாளிக்கலாம்? இல்ல வேற ஏதாவது எனக்கு சொல்யூஷன் இருக்கா? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வேற ஏதாவது ரொட்டேஷன் செஞ்சு நான் இதுலருந்து மீள முடியுமா? அப்படின்றத நான் பார்க்கணும். இன்னொன்னு அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவங்க குடுக்க மாட்டாங்க, இல்ல அவங்க ஏமாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கில்ட் ஃபீலிங்க்கு போயிடுறோம். இல்ல ரொம்ப கோவத்துல போயிடுறோம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அந்த கோவத்துல போயிடுறோம். இல்ல இப்படி எனக்கு நடந்துருச்சேன்ற துக்கத்துல போயிடுறோம். கில்ட்ல போயிடும். இது 2த்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்படின்றத நான் பார்த்தேன். இனிமேல்ட்டு நான் இந்த மாரி கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இந்த சூழ்நிலையிலருந்து நான் வெளில வர முடியும்.